வணக்கம் மக்களே. தமிழக விடைகளின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ஆளும் கட்சியான திமுகவையும் தமிழக முதல்வர்களையும் காட்டமாக போஸ்ட் போட்டிருக்காரு. கடுமையாக விமர்சித்து தான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. என்ன பார்த்தீங்க அப்படின்னா, விருதுநகர் மாவட்டத்தில் நடந்த ஒரு துயரமான சம்பவம் தான். சிவகங்கையை சேர்ந்த அஜித்குமார் அவர்கள் லாக்கப்பில் வச்சே இறந்துருக்காரு. ஸோ அதை பற்றி தான் தளபதி விஜய் அவர்கள் அறிக்கை விட்டுருக்காரு. சிவகங்கையை சேர்ந்த மடப்புறம் அப்படிங்கிற இடத்துல கோயிலில் தரிசிக்க ஒரு பெண் வந்திருக்காங்க. அவங்க காரில் வச்சிருந்த நகையை காணோம் அப்படிங்கிற மாதிரி காவல்துறையினர் புகார் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறையினர் அங்கே இருந்த பாதுகாவலரை விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு விசாரித்து அப்போ விசாரித்து முடிச்சுட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் திருப்பி கூப்பிட்டு விசாரணை பண்ணியிருக்காங்க. அந்த பாதுகாவலர் தான் அஜித்குமார். அவர் பார்த்தீங்க அப்படின்னா 2வது தடவை போனதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு வரலை. ஸோ அந்த டைமில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவர் காவல்துறையினரால் சொல்லப்பட்டது காவல் நிலையத்திலே அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி கபட நாடகம் திமுக ஆட்சியில் நடைபெறுது. காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் விசாரணைக்கு அழைத்து போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயிரிழப்பது புதிதல்ல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே பல சம்பவங்கள் இருக்குது. அதுக்கு உதாரணமும் சொல்லியிருக்காரு. அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்கு, கனக சமாபத்தின் கர்ப்பிணி பெண்ணை காவலரால் காலால் உதைத்த சம்பவம், கைக்குட்டையை வைத்திருந்த கல்லூரி மாணவர் மீது விசாரணை என பல உதாரணங்கள் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறையின் போக்கை பார்க்கும்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஆட்சி நடைபெறுகிறதா அல்லது காவல்துறையின் ஆட்சி நடைபெறுகிறதா என்ற சந்தேகம் எழுகிறது. எதிர்க்கட்சியாக இருக்கும்போதும் ஒரு போக்கும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் ஒரு போக்கும் இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எதிர்க்கட்சியாக இருக்கும்போது சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் நடைபெற்றதை வீரவசனம் பேசிய முதலமைச்சர் அவர்கள் அவரது ஆட்சி காலத்தில் நிகழ்ந்த காவல் நிலைய மரணங்களுக்கு இதுவரை வாய் திறக்கவில்லையே ஏன் அப்படிங்கிற மாதிரியும் கேள்வி எழுப்பியிருக்காரு. விசாரணைக்கு உட்பட்டவர்கள் உரிய சட்ட விதிமுறைகள் படி தான் விசாரிக்கப்படவே வேண்டும் தவிர அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. இது அராஜகத்தின் உச்சபட்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவலர்களை பணியிடம் நீக்கம் செய்தால் மட்டும் போதாது, விசாரணை நடத்தி தவறு இழைத்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும். ஸோ மேலும் இதை மாதிரி சம்பவம் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதல்வர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். ஸோ இந்த மாதிரியான விசாரணை எதுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதே மாதிரி பல படங்கள் இதில் குறிப்பிட்டலாம். விசாரணை படம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விடுதலை, இந்த மாதிரி படங்கள் எல்லாத்துலேயுமே ஜெய்பீம் கூட எடுத்து காமிச்சிருக்காங்க. ஆனாலுமே இப்படி தான் பிஹேவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு ஒரு முடிவே இல்லாத மாதிரி போயிட்டு இருக்குது. ஸோ இது முடிவு கட்டணும் அப்படின்னா கடுமையான தண்டனை கொடுக்கப்படணும். இனிமேல் இப்படிப்பட்ட விசாரணை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமே வராத அளவுக்கு இதுக்கு தண்டனை வழங்க வேண்டும் அப்படிங்கிறத அவரோட அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காரு.